சாந்தர் உடலை இலங்கைக்கு விமானம் மூலம் அனுப்ப தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. IAS, IPS அதிகாரிகளை நியமித்து நடவடிக்கை மேற்கொள்ள ஆணை. நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்புக்காக முதற்கட்டமாக 15 கம்பெனி துணை ராணுவம் நாளை தமிழகம் வருகை. காவல்துறை உயரதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பின்னர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டி. திமுக கூட்டணியில் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. எந்தெந்த தொகுதிகள் என்பது பின்னர் முடிவெடுக்கப்படும் என அறிவிப்பு. திமுகவுடன் மதிமுக இடையே 3வது கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. ஒரு மக்களவை தொகுதியுடன் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்க மதிமுக நிர்வாகிகள் கோரிக்கை. திமுக கூட்டணியில்தான் போட்டி, உதயசூரியன் சின்னத்தில் போட்டிகளை என மதிமுக திட்டவட்டம். அதுவும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதையும் உறுதியாக அறுதியாக அவரிடம் தெரிவிச்சிருக்கிறோம். உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், எங்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வைகோ மனு. ஒன்பது தொகுதிகளுக்கு குறைவாக வழங்கினால் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவது குறித்து தலைமை முடிவு செய்யும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பரபரப்பு பேட்டி. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அனைத்து முடிவுகளையும் எடுக்க ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிகாரம். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தமிழக பாஜகவில் குழு அமைப்பு. எல் முருகன் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவை அமைத்து அண்ணாமலை உத்தரவு. திமுகவை ஒழித்து விடுவேன் என பிரதமர் தரம் தாழ்ந்து பேசியுள்ளதாக முதலமைச்சர் கண்டனம். தோல்வி பயத்தில் திமுகவையும் திமுக அரசையும் பற்றி பிரதமர் அவதூறுகளை அள்ளி வீசியுள்ளதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. வெள்ள நிவாரணத்திற்கு கூட பணம் தராமல் இரக்கமற்ற ஆட்சியை நடத்தி வரும் பிரதமருக்கு திமுகவை குறை கூற தகுதியே இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். எங்களுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் 40 தொகுதிகளும் எங்களது தொகுதிகளாக கருதி வேலை செய்வோம். திமுகவுடன் தொகுதி பங்கீட்டிற்கு பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி. கண்டா வர சொல்லுங்க என்று ஒட்டப்பட்ட போஸ்டர்களுக்கு நேரில் சென்று பதிலடி கொடுத்த மதுரை எம்பி. எங்கள் தொகுதி எம்பியை காணவில்லை என ஒட்டப்பட்ட போஸ்டருக்கு முன் நின்று போட்டோ எடுத்து வெளியிட்டார் சு வெங்கடேசன். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் செய்த நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதை கண்காணிக்க குழு அமைப்பு. அமைச்சர் TRV ராஜா தலைமையிலான 17 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்தது தமிழ்நாடு அரசு. சென்னையிலிருந்து பாரிஸ் புறப்பட்ட ஏர் பிரான்ஸ் பயணிகள் விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு. விமானம் உடனடியாக நிறுத்தப்பட்டதை அடுத்து 324 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கனோரி எல்லைக்கு கொண்டு வரப்பட்ட சுபகரன் சிங் உடல் விவசாயிகள் அஞ்சலிக்கு பின்னர் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. நாக்பூரில் சாலையோர கடையில் தேநீர் குடித்த பில் கேட்ஸ். சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் வைரல். நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம். நடிகர் மன்சூர் அலிகானுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம்.